பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். நெகேமியா 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை இது. உங்களுடைய காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைகூடி வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இங்கே எஸ்ரா நெகேமியாவின் நாட்களில் நடந்த காரியங்களை ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்டுவதற்கு, வாசல்களை கட்டுவதற்கு நெகேமியாவின் தலைமையில் அந்த நாட்களில் எழும்ப ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் கட்டு போகும் பொழுது பல்வேறு தேவைகள் அவர்களுக்கு இருந்தது. அந்த தேவைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இவர்களுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. காரணம், இவர்கள் இன்னொரு தேசத்தில் அடிமைகளாயிருக்கிறார்கள். இன்னொரு தேசம் இவர்களை சிறைப்பிடித்து இவர்களை அந்த தேசத்தில் அடிமையாக்கி வைத்திருக்கிறார்கள். அடிமையாயிருந்த அந்த தேசத்தில் தன்னுடைய சொந்த தேசத்தை குறித்த செய்தி வருகிறது. உங்க தேசத்தை எல்லாம், அந்த தேவாலயத்தை சுற்றிலும் எரித்து போட்டு விட்டார்கள். இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் நாம் எழுந்து கட்டுவோம் என்று நெகேமியாவின் தலைமையில் சில காரியங்களை முன்னெடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தேவையான எந்த ஒரு உதவிகளோ, ஆள் பலமோ அல்லது ராஜாவினுடைய எந்த ஒரு அனுகூலமான சூழ்நிலையோ அவர்களுக்கு கிடையாது. அந்த டைம்ல தான் நெகேமியா உபவாசித்து ஜெபித்து தேவ சமூகத்தில் நம்பிக்கையான வார்த்தைகளை அறிக்கை செய்கிறார். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வரப்பண்ணுவார் என்று அவன் நம்பிக்கையோடு சொல்லி அவன் புறப்பட ஆரம்பித்தான். அவனுக்கு தேவையான அத்துணை அனுகூலமான காரியங்கள் அவனுக்கு கிரயமில்லாமல் எளிதாய் கிடைத்தது என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையைத்தான் ஆண்டவர் திட்டமாய் தீர்க்கமாய் சொல்லுகிறார். நீங்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? எதை கட்ட வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? எந்த காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், நீங்கள் கட்ட வேண்டும் என்கிற காரியங்களில் அல்லது உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய காரியங்களில் ஒருவேளை உங்க கையில பணமோ அல்லது அதற்குரிய பொருளோ அதற்குரிய எந்த ஒரு அதிகாரமோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன், நான் காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நெகேமியாவும் எஸ்ராவும் அந்த நாட்களில் அதை முன்னெடுத்து போகும் பொழுது பல பிரச்சனைகள் வந்தது, பல தடைகள் வந்தது. ஆனாலும் அவர்கள் மறுபடியும் இந்த வார்த்தையை அறிக்கை செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த எஸ்ரா நெகேமியாவில் மாத்திரம் இந்த வார்த்தை கிட்டத்தட்ட 6 முறை வருகிறது. கைகூடி வரப்பண்ணுவார், கைகூடி வர பண்ணினார். இந்த வார்த்தையை மறுபடியும் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்ல அத்தனை எதிர்ப்புகள் வந்தது. அத்தனை பேர் ஏளனமாய் பேசினார்கள். அத்தனை பேர் இவர்களை இழிவாய் பார்த்தார்கள். ஆனால் அத்தனை பேர்களுக்கு முன்பதாக அந்த அலங்கத்தை அங்கே சுற்றிலும் இருக்கிற எல்லா வாசல்களை நெகேமியாவின் தலைமையில் கர்த்தர் கட்ட ஆரம்பித்தார். காரணம், அவர்கள் போட்ட அத்தனை திட்டங்களையும் இயேசுவானவர் கைகூடி வர பண்ணினார்.
பண்ணினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக ஏமாற்றத்தோடு அநேக தோல்வியோடு நான் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் எனக்கு எந்த ஒரு அனுகூலமான உதவி இல்லையே. நான் இதை பிளான் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய திட்டமெல்லாம் பொய்த்து போய்விட்டது. நான் இப்படி யோசிச்சு வச்சிருந்தேன், என்னுடைய யோசனை எல்லாம் தோல்வியில் போய் முடிந்து விட்டது என்கிற வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, நீ தொய்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது, நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போக ஆரம்பி, நான் உன்னுடைய காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறான். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்பிக்கையோடு தொடங்குங்க. ஆண்டவர் உங்களை எதை லீட் பண்ணுகிறாரோ, ஆண்டவர் உங்களுக்கு என்ன காரியத்தை செய்வதற்கு தரிசனம் கொடுத்திருக்கிறாரோ, என்ன வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ, அந்த வாக்கு தத்தங்களை தைரியமா முன்னெடுத்துட்டு போங்க. சோத்திரம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு தைரியமா முன்னாடி எடுத்து போங்க. நான் சொல்லுகிறேன், எத்தனை மனுஷிக வல்லமைகள் அதற்கு தடையாய் வந்தாலும் அத்தனை பேருடைய கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் நீங்கள் எடுக்க நினைக்கிற காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் கைகூடி வரப்பண்ணுவார். ஹல்லேலூயா. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? அல்லது புதிய வேலையை செய்யலாம் நினைச்சிருக்கிறீங்களா? அல்லது வேலைக்காக ஒரு புதிய பிளான் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? வீடு கட்டலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறீங்களா? வீடு வாங்கலாம் நினைச்சிருக்கிறீங்களா? அல்லது நீங்கள் என்ன திட்டம் வைத்திருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். உங்களுடைய காரியத்தை பரலோகத்தின் தேவனானவர் கைகூடி வர பண்ணுவார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. என் பிள்ளைக்காய் கைகூடி வர பண்ணுவார். பெற்றோர்கள் செவிங்க. உங்க பிள்ளைங்க ஹையர் ஸ்டடி போறாங்களா? உங்க பிள்ளைங்க ஃபாரின்ல போய் வேலை பார்க்க போறாங்களா? அல்லது உங்க பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா? தைரியமா சொல்லுங்க, என் பிள்ளைங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளை ஆண்டவர் கைகூடி வர பண்ணுவார். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல பரலோகத்தின் தேவனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுடைய அனைத்து காரியங்களையும் அவர் கைகூடி வர பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு தோல்வி வராது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் இவங்க கட்ட போறாங்க, அங்க இருக்கிற மனுஷங்கள்லாம் சொல்றாங்க, இவங்க கட்டினாங்கன்னா ஒரு நரி ஏறினா கூட அந்த செவர் விழுந்துரும் அப்படிங்கிறாங்க. இவங்களால முடியாது, இவங்க ரொம்ப கஷ்டப்பட போறாங்க, ரொம்ப இழிவா பேசினாங்க. ஆனால் நெகேமியாவுக்கு எஸ்ராவுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு. நாங்கள் எங்கள் சுய பலத்தினால இதை கட்ட வரல, எங்கள் ஞானத்தினால கட்ட வரல, பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஏவுதலை தந்திருக்கிறார். அந்த ஏவுதலின் பிரகாரம் அவர்கள் போக ஆரம்பித்தார்கள். கர்த்தர் கைகூடி வர பண்ணினார். நான் சொல்லுகிறேன், மனுஷன் பேசுகிற தோல்வியான வார்த்தையை நம்பாதீங்க. அவன் சொல்லுவான், இது கட்ட முடியாது, இதெல்லாம் உனக்கு சாத்தியமா, இதெல்லாம் உனக்கு கிடைக்குமா, நீ எல்லாம் இதுக்கு ஆசைப்படலாமா? நான் சொல்லுகிறேன், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், ஒருவேளை உங்க நண்பர்கள், ஒருவேளை உங்க உறவினர்களே டிஸ்கரேஜ் பண்ணி பேசுவாங்க. ஒரு காரியத்தை நீங்க செய்ய துவங்கும் பொழுது, ஒரு காரியத்தை நீங்க கட்ட எழும்பும் பொழுது, நெக்ஸ்ட் லெவல்ல கால் வைக்கும் பொழுது, அல்லது அடுத்த எல்லையை தொட நீங்கள் பிரயாசப்படும் பொழுது அநேகர் ஏளனமாய் பேசுவார்கள். அநேகர் இது எப்படி நடக்கும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணலாம். அநேகர் இழிவாய் கிண்டலா கேலியா பேசலாம். அப்படிப்பட்ட நெகேமியாவுக்களுக்கும் எஸ்ராவுக்களுக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், நான் உன் காரியத்தை கைகூடி வர பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த வருஷம் 2022 7 மாதத்தை முடிச்சிருக்கிறோம். இந்த 7 மாதத்துல கைகூடி வராம என் கையை விட்டு போனது, என் கை நழுவி போன அநேக நன்மைகள் மறுபடியும் கைகூடி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் எனக்கு கைகூடி வர பண்ணணும்னு திட்டம் வச்சிட்டார்னா ராஜாவினுடைய இருதயத்தை கூட கர்த்தர் பேசுவார். ராஜாவுடைய இருதயத்தை கூட கர்த்தர் மாற்றுவார். அங்க ராஜா தான் இவனுக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்றாரு. அவருக்கு போறதுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கிறாரு, லெட்டர் கொடுக்கிறாரு, அந்த வேலைக்கு தேவையான அத்தனை மரங்கள் கொடுக்கிறாரு, அவங்க வேலையாட்களை கொடுக்கிறார். அத்தனை காரியத்தையும் ராஜா இலவசமாய் அவளுக்கு செய்ய ஆரம்பித்தாள். காரணம் ஒன்னே ஒன்று, கைகூடி வர பண்ணிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். கடந்த 1.5 ஆண்டுகளாக, சில ஆண்டுகளாக, அல்லது இந்த வருஷ துவக்கத்திலிருந்து அநேக காரியங்கள் உங்க கை நழுவி போய்விட்டதா? உங்க கை விட்டு போயிருச்சா? நீங்க போட்ட பிளான் எல்லாம் ஏறுக்குமாறா முடிஞ்சிருச்சா? எல்லாம் எதிரா
திரும்பிருச்சா? ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் சோத்திரம், நான் உன் கூட இருந்து காரியங்களை கைகூடி வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் கடந்த நாட்களில் எவைகளுக்காய் ஜெபித்துக் கொண்டிருந்தீர்களோ, எவைகளுக்காய் உபவாசித்துக் கொண்டிருந்தீர்களோ, அந்த காரியங்கள் இந்த நாட்களில் உங்கள் அருகாமையிலே கைகூடி வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட், ஹalleluya. நம்ப ஆரம்பியுங்கள், நம்புங்கள். என் பிள்ளைக்குரிய காரியம் கைகூடி வரும், நம்புங்க. என் ஊழியத்தினுடைய காரியம் கைகூடி வரும், என் சபைக்குரிய காரியம் கைகூடி வரும். எங்க தேசத்தை சுற்றிலும் இருக்கிற, நாங்கள் செபிக்கிற, நாங்கள் தரிசனத்தோடு எதிர்பார்க்கிற, நாங்கள் விசுவாசத்தோடு பேசுகிற அத்துணை காரியத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிற இயேசு எங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். நீங்கள் நம்ப நம்ப அந்த காரியம் உங்களுக்கு வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? இந்த டேட் போட்டு எழுதி வைங்க. சோத்திரம், ஆண்டவர் என்னோட பேசி இருக்கிறார், எனக்கு காரியம் கைகூடி வரும். சோத்திரம், நீங்க வாங்க வேண்டியதை வாங்குவீங்க, உங்களுக்கு வர வேண்டியது வரும். ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அவர் கைகூடி வர செய்வார். எத்தனை சன்பலாத்துக்கள், எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் அத்தனை பேருடைய சோத்திரம், அவருடைய கண்கள் வெட்கப்பட்டு போவது நீங்க பார்க்க போறீங்க. ஒன்று இல்லாமல் போயிடும். அவங்க பேச்சு, அவங்களுடைய பெருமை எல்லாத்தையும் அழிச்சு போட்டு விட்டு நீங்க எடுக்கிற முயற்சியை ஆண்டவர் கைகூடி வர பண்ணுவா. செய்வதற்கு முன்பதாக உபவாசத்தோடு ஆரம்பிங்க. நெகேமியா அந்த வேலையை செய்வதற்கு முன்பதாக உபவாசித்து துக்கித்து அழுதான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஜெபத்தோடு ஒரு காரியத்தை ஆரம்பிங்க, உபவாசத்தோடு ஒரு காரியத்தை ஆரம்பிங்க. நான் சொல்லுகிறேன், இந்த நாட்களில் கர்த்தர் நீங்கள் ஜெபத்தோடு ஆரம்பிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கைகூடி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுங்க. நம்ம நினைக்கலாம், ஐயோ இது இவ்வளவு பெரிய வேலை. அந்த வேதத்துல தான், இவ்வளவு பெரிய வேலையை செய்வதற்கு என் கைகளை கர்த்தர் பலப்படுத்தினார், தேவனுடைய தயவுள்ள கரை என்னோடு இருந்துச்சு. பல வார்த்தைகள் நெகேமியால வாசிக்க முடியும். நான் சொல்றேன், எனக்கு அது பெருசா இருக்கலாம், ஆனா அப்பா எனக்கு கைகூடி வர செய்யணும்னு நினைச்சார்னா எனக்கு சாதகமாய் அத்துணை காரியத்தையும் கொண்டு வருவார். நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்க குடும்பத்துக்கு தேவையானது, உங்க பிசினஸுக்கு தேவையானது இந்த மாதத்துல உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது. கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பிரைஸ் காட். நாங்க கட்ட ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எத்தனையோ மனிதர்கள் தடுக்க வந்தார்கள். எங்க கையில ஒண்ணுமே இல்லை, ஆனால் நாங்கள் நம்பிக்கையோடு உபவாசத்தோடு ஜெபித்து பேசினோம். கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார் என்ற வார்த்தையின் பிரகாரம் அன்றைக்கு நடந்தது போல இந்த சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் அவருடைய குடும்பத்திற்காய், அவருடைய வீட்டிற்காய், அவருடைய வேலைக்காய், அவருடைய சம்பாத்தியத்திற்காய் ஜெபிக்கிறார்களோ, அவருடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால கைகூடி வருவதாக, அவர்கள் கைகூடி வருவதாக. கடந்த நாட்களில் கைவிட்டு போனது அத்துணையும் நன்மையாய் வருவதாக. ஜனங்களுக்கு அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்க ஆரம்பியுங்கள். கை நழுவி போனதெல்லாம் இயேசுவால் கைகூடி வரப்போகிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.